விஜய் வந்து இன்னைக்கு வராரு. விஜய்க்கு வந்து சிஎம் நாற்காலி கிடைக்குமான்னா, அதில நான் ஒரு சில உண்மைய சொன்னா, அதாவது நான் விஜய்க்கு ரசிகர்களுக்கு எதிரானவன். நான் விஜய் வரணும், ஜெயிக்கணும். அதாவது நீ வந்தா வெற்றியோட நிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். வந்தா நான் போனேன் அப்படிங்கிற இது இருக்கக்கூடாது. வந்தா இப்போ ஏன் நான் விஜய்க்காக நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, விஜய் வந்து இப்போ ஒரு ரூ. 200,00,00,000 சம்பாதிக்கக்கூடிய நடிகர். இப்போ அத வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு வராருன்னா, இங்க அரசியலுக்கு வராருன்னா, இல்ல 200,00,00,000 விட்டுட்டு 2,000,00,00,000 2,00,00,000 சம்பாதிக்கிறதுக்கு இங்க விஜய் வரல. நாட்டு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, அவன் ஒரு சாமானியனுக்கு ஒரு உதவுற ஒரு எண்ணத்துல வந்திருக்கு. சரி சந்தோஷம் வரவேற்க. இப்ப வந்துட்டு 10ஓட 11 ஒரு கட்சியா இருந்துடக்கூடாது. நீ ஜெயிக்கணும், உன்னை வெற்றி கொடி நாட்டணும், அறுவடை செய்யணும். இப்போ நீங்க இதுல எப்படி நீங்க உச்சம் நடிகரா இருக்கீங்களோ, அதே மாதிரிலாம் அரசியல் இங்க எல்லாம் பணத்துன்னு கொட்டை போட்டவங்கன்னு சொல்லுவாங்க இந்த பழமொழில, அந்த அளவுக்கு இருக்காங்க. நீங்க அவங்கள மீறி எந்த ஒரு விஷயத்திலும் இங்க ஜெயிக்க முடியாது. அப்ப அதை மீறி வேணும்னா, இப்போ ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டா இங்க யாரும் ஜெயிச்சிட முடியாது. அப்ப அதை மீறி நமக்கு ஒரு ஜனநாயகம் இங்க ஜன விஷயங்கிறது ரொம்ப முக்கியம்.